ஸோ இந்த பாடத்தில் நம்ம how to link a text box to a cell in Excel அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை நம்ம வந்து இங்கே க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் எப்படி வந்து லிங்க் பண்ணலாம் ஒரு வேர்டை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சப்போஸ் இங்கே KPN tutorial அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை கனெக்ட் பண்ண போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் இன்சர்ட் டேபில் போங்க. இன்சர்ட் டேபில் போயிட்டு இல்லஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு இந்த ஐக்கான் இருக்கும், ஓகேவா? ஐக்கானுக்குள்ளே கிளிக் பண்ணாலும் சரி, ஐக்கானுக்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஐக்கான்னு சொல்லிட்டு ஐக்கான் லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் எந்த ஐக்கான் சொன்னாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் 365 யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி வரும். ஸோ அப்படி இல்லை தேவையில்லை அப்படின்னா நீங்கள் என்ன வந்து இல்லஸ்ட்ரேஷனில் ஷேப்ஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஷேப்ஸில் நாம் ஒரு ஷேப்ஸை வந்து சூஸ் பண்ணுவோம். சரியா? சூஸ் பண்ணிட்டு அது ஷேப்ஸுக்குள்ளே போயிட்டு எப்படி நம்ம லிங்க் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம வந்து இப்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம எந்த ஷேப்ஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஈக்குவேஷன் ஷேப்ஸ் இருக்குது, ஸ்டார்ஸ் அண்ட் பேனர்ஸ் இருக்குது. தென் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாமா? ஓகே, பெருசு பண்ணோம்னா ஸோ இதில் பேசிக் ஷேப்ஸ் க்ளவுடு எடுத்துக்கலாம். ஸோ க்ளவுடு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இங்கே பிடிச்சி நம்ம ட்ராக் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்துடும். சரியா? ஸோ ட்ராக் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ தென் நெக்ஸ்ட்டு ஷேப் ஃபார்மேட், அதை கிளிக் பண்ணி நம்ம இங்கே போட்டோம்னாலே ஷேப் ஃபார்மேட்டை வந்து கனெக்ட் ஆகிடும். தென் இங்கே போயிட்டு க்ளவுடுக்கு லைட்டாக இருக்கும். ஸோ லைட்டை கொடுத்துருவோம். ரொம்ப லைட்டாக போச்சு. ஸோ கொஞ்சம் டார்க்காக கொடுக்கலாம். ஓகே, கொஞ்சம் டார்க்காக கொடுத்தா இதுவும் ஒரு மாதிரி இருக்குது. சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. ஸோ ஷேப் அவுட்லைன், நோ அவுட்லைன் கொடுத்துடலாமா? நோ அவுட்லைன் கொடுத்தா நல்லா இருக்காது. இருக்கட்டும், இதுவே இருக்கட்டும். சரியா? ஸோ இதில் என்ன பண்ணுவோன்னா, இப்போது இதில் போயிட்டு நம்ம இந்த KPN tutorial லிங்க் பண்ண போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், இது செலக்ட் ஆகிருக்கணும். தென் இங்கே ஃபார்முலா பாரில் போயிட்டு ஈக்குவல் போடணும். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே போய் இதை KPN tutorial செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு என்ட்ரு அடிக்கணும், அவ்வளோதான். செலக்ட் ஆகிடுச்சா? தென் ஹோம் டேப்பில் போயிட்டு சென்டரை கொடுங்க. சென்டர் கொடுத்த உடனே இங்கே சென்டர் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் பண்ணிக்கோங்க. தென் இதோட கலர்ஸை நீங்கள் மாற்றிக்கிடலாம். ஸோ கலர்ஸை மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதை எங்கே வேணுனாலும் மூவ் பண்ணுங்கள். ஸோ எங்கே மூவ் பண்ணுறீங்களோ அங்கே வந்து இதை மூவ் பண்ணி வைக்க முடியும். ஸோ சப்போஸ் இப்போ நம்ம இதை பண்ணிட்டு இல்லையா, ஸோ இன்னொரு ஷேப் எடுக்கலாம். இன்சர்ட் டேபில் போங்க. இல்லஸ்ட்ரேஷனில் ஷேப்ஸில் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பை நம்ம எடுப்போம். தென் போடுவோம். ஸோ இதோட கலர்ஸை மாற்றுவோம். சேம் வச்சுக்கலாமா? சேம் வச்சுக்கலாமா? சேம் வேண்டாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அதே மாதிரி கர்சரை ஃபார்முலா பாரில் வச்சுக்கிட்டு தென் ஈக்குவல் போட்டு KPN tutorial செலக்ட் பண்ணுவோம். தென் ஹோம் டேபிளில் போயிட்டு ஹோம் டேபிள் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை என்ட்ரு கொடுப்போம். தென் இது செலக்ட் ஆகிருக்கணும். சரியா? செலக்ட் ஆகிருக்கணும். தென் இதை என்ன பண்ணுவோம், மிடில் லைன் பண்ணுவோம். தென் சென்ட்ரல் லைன் பண்ணிவிட்டு இதை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பெருசு பண்ணிக்கலாம். தென் கலரை மாற்றுங்க. சரியா? பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்குது. சரியா? ஸோ வேணுன்னா இதை கொஞ்சம் சின்னது கூட பண்ணிக்கலாம். தென் இதை மேலே தூக்கி நகர்த்தி வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. ஸோ எந்த ஷேப்பை வந்து நீங்கள் எங்கே தூக்கிட்டு போய் வச்சாலும் அது அப்படியே இருக்கும். என்ன ஒன்று, நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிங்க இல்லையா KPN tutorial, ஸோ இந்த இடத்துல வேறு நேமு கூட நீங்கள் எழுதலாம். என்ன நேம் தான்? KPN
மீடியா. நம்மளது KPN மீடியான்னு ஒரு சேனல் இருக்குது, அதை பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இதுதாங்க எப்படி லிங்க் பண்ணுறன்றது இதனுடைய ஐடியா. சரியா? ஸோ தயவு செஞ்சு தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தெரிஞ்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க. நன்றி, வணக்கம்.